ஹாஸ்பிட்டல் போயிருந்தேங்கண்ணா. டாக்டர் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இப்போ ஹீமோகுளோபின் வந்துட்டு பார்க்கணுங்கண்ணா. சரிம்மா, எடுத்துடலாம். சாந்தினி, வாம்மா எடுத்துடலாம். சிஸ்டர், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. கன்சீவாக இருக்கனால அடிக்கடி வந்துட்டு பிளட் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? பிளட் லெவல் வந்து குறைஞ்சிருங்களா? நிச்சயமா இல்லைங்க. ஒரு டைம் பிளட் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதில் நாங்கள் 2லேருந்து 5 ml வரைக்கும் தான் பிளட் எடுப்போங்க. அதனால் பிளட்டு ரத்த அளவு குறையிறக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு டைம் ரத்தம் கொடுத்துட்டிங்கன்னா ரத்த அளவை உடம்பே உற்பத்தி பண்ணிக்குங்க. ஒரு டைம் பிளட்டு டொனேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 350 ml எடுப்பாங்க. அதில் 1 கிராம் ஹெச் தான் குறையுங்க. அதனால் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராதுங்க. பிளட்டு கொடுக்குறனால உடல் சோர்வு இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் நல்லா சாப்பிட்டா அது ரெடி ஆயிருங்க. தைரியமாக நீங்கள் பிளட் டெஸ்ட் கொடுக்கலாங்க. அப்புறம் இந்த பிளட்டு கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.